ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி வீட்டில் சப்பாத்தி செய்யும்போது எப்படினாலும் ஒரு 2 சப்பாத்தி மிச்சமாயிடும். அந்த சப்பாத்தியை வச்சு ஒரு சூப்பரான ரெசிபி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இப்போ தான் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்கு போகலாம். இந்த சப்பாத்தி நான் நைட்டு டிஃபனுக்கு செஞ்சேன். அதில் 2 சப்பாத்தி மிச்சமாயிடுச்சு. அதை நான் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு யூஸ் பண்ண போகிறேன். முதல்ல சப்பாத்தியை இந்த மாதிரி ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க. ரோல் பண்ணிவிட்டு இதை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை கட் பண்ணிவிட்டு நல்லா உதுத்து விட்டுறலாம். உதுத்து விடும்போது நமக்கு நூடுல்ஸ் ஷேப்பில் வரும். இதை எடுத்து தனியாக வச்சுருங்க. இப்போ ஒரு பேனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா சின்ன சின்னதாக கட் பண்ண பச்சை மிளகா, ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இது கூட சின்ன சின்னதாக கட் பண்ண வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இதோட சின்ன சின்னதாக கட் பண்ண அரை தக்காளியை நான் சேர்த்துருக்கேன். தக்காளியை வதக்கும் போது கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கிக்கோங்க. இதோட சின்ன சின்னதாக கட் பண்ண காளானை நான் சேர்த்துருக்கேன். உங்கள் கிட்ட காளான் இல்லைன்னா நீங்கள் எக்கு சேர்த்துக்கலாம். கேரட்டு, பீன்ஸு இந்த மாதிரி வெஜிடபிள்ஸும் சேர்த்துக்கலாம். ஆனால் காளான் சேர்க்கும் போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது கூட இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இதோட மிளகாத்தூளும் சேர்த்துக்கலாம். கரம் மசாலா தூள் 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நம்ம எக்கு இது மாதிரி சேர்க்கறத விட இந்த மாதிரி காளானை சேர்த்து கொத்து சப்பாத்தி செஞ்சு பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ காளான் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ காளான் வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி அடுப்பை சிம்மில் வச்சு 4லிருந்து 5 நிமிஷம் முடியும் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆகிடுச்சு. காளானும் நல்லா வெந்துருச்சு. தண்ணியெல்லாம் ஃபுல்லாக ட்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி எடுத்த சப்பாத்தியையும் இதில் சேர்த்துக்கலாம். இது கூட சின்ன சின்னதாக கட் பண்ண மல்லித்தலையை சேர்த்துக்கலாம். அதோட மிளகுத்தூளையும் தூவிக்கோங்க. தூவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு எடுத்தோன்னா நம்மளோட டேஸ்டியான காளான் கொத்து சப்பாத்தி ரெடி ஆகிடும். இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. தேங்க்யூ.